பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பார்க்க போகிறது திருவிருந்து. பரலோகத்திலும் திருவிருந்து இருக்குது. அடுத்து நம்மளால் ஏன் ஜெபிக்க முடியல, நம்மளால் ஏன் உபவாசம் எடுக்க முடியல, நம்மளால் ஏன் வேதத்தை வாசிக்க முடியல, இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். நீங்கள் திருவிருந்து எடுக்காமல், கம்யூனியன் எடுக்காமல் உங்களுக்கு விடுதலை கிடையாது. கம்யூனியன் நீங்கள் எடுக்கலைன்னாக்கா உங்களுக்கு எந்த அற்புதம் நடக்காது. கம்யூனியன் எடுக்கலைன்னா சுகம் கிடையாது. அப்போ நாம் எல்லாருமே கம்பல்சரி என்ன செய்யணும்னா கம்யூனியன் எடுக்கணும். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிற அவருடைய பிள்ளைங்க. நீங்கள் மத்திய 26வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலேருந்து 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே திருவிருந்தை பற்றி இயேசுவானவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் பாருங்க, அந்த ராத்திரியிலே சீஷருங்களோடு உக்காந்து அப்பத்தை பிட்டு இது வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்குதுன்னு சொன்னார். இது நினைவு கூர்ந்து இது செய்யுங்கன்னு சொன்னார். அப்போ 28வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதுவே என்னுடைய புதிய உடன்படிக்கை, த நியூ கவினன்ட் அப்படின்னு இருக்குது. தமிழ் பைபிள் எல்லாம் புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல த நியூ டெஸ்டமெண்ட், தமிழ்ல புதிய ஏற்பாடு சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அப்போ புதிய ஏற்பாடு சாட்சினா அதுக்கு பேர் கம்யூனியன். அதுக்கு இந்த புதிய ஏற்பாடு, த நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு வருது இல்லையா அந்த வார்த்தை, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய விருப்பம், இது என்னுடைய சித்தம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இது வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றாரு. இது வாங்கி பானம் பண்ணல, இது என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா இது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு அண்டர் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. நீங்கள் முதலாவது பைபிளில் கம்யூனியன் கொடுத்தது, கம்யூனியன் எடுத்தது யாருனாக்கா மெல்கிசேதேக்கு, ஆபிரகாம். மெல்கிசேதேக்கு என்ன பண்ணுறது, ஆபிரகாம் கையில் அவர் அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுக்குறாரு. எப்போ அந்த அப்பமும் திராட்சை ரசம் ஆபிரகாம் எடுத்து கொண்டாரோ அப்போவே ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஷிஃப்ட், ஒரு பெரிய காரியம் நடக்குது. ஆபிரகாம் இந்த பேரை ஆபிரகாம் கர்த்தர் மாத்துறார். ஒரு பெரிய ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றார் கர்த்தர். எதனால? அந்த கம்யூனியன். அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க எடுக்கிற அந்த கம்யூனியன்ல உங்க வாழ்க்கை ஒரு ஷிஃப்ட் ஆண்டவர் கொண்டு வர்றார். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வர்றார். அதனாலதான் நம்ம எதை எடுக்கணும், கம்யூனியன். இப்போ கம்யூனியன்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரெட், ஒயின், அப்பம், திராட்சை ரசம். அப்பம் எதை குறிக்கிறதுனா இயேசுவானவர் வார்த்தை குறிக்கிறது. அப்போ திராட்சை ரசம் எது குறிக்குதுன்னா அவருடைய ரத்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கனாக்கா பரிசுத்த ஆவியானவர். அப்போ அப்பம் நீங்க எடுக்கும்போது ஆவியானவர் கூட வராரா, ஆவியானவர் இன்வால்வ் ஆவாரா எல்லா காரியங்களும். அதனால தான் அப்பம் எதை குறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. ரத்தம் அவருடைய, திராட்சை ரசம் அவருடைய ரத்தம் மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர்கள் நம்ம சொல்றோம். அப்போ நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது யார் இன்வால்வ் ஆகுதுன்னா ஆவியானவர். அதனால தாங்க நீங்க வேதத்துல வெளிப்படுதல் 12:1 நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னே சாத்தானை தோற்கடிக்கப்பட்டான் பரலோகத்துல. எப்படி அவன் தோற்று போனான்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஓகே, சாட்சியின் வசனம். சாட்சினால் இப்பதான் சொன்ன மத்திய 26:28 பாத்தீங்கன்னா இதுவே என்னுடைய புதிய உடன்படிக்கை, இதுவே என்னுடைய புதிய சாட்சி. அப்போ கம்யூனியன்னாக்கா சாட்சி. அப்போ எது எடுத்ததுனால பரலோகத்துல சாத்தான் ஜெயித்தாங்கன்னா கம்யூனியன். அப்போ பரலோகத்துல என்ன இருந்திருக்குது, கம்யூனியன் இருந்திருக்குது. அதனால தான் சாத்தான ஜெயித்தாருங்க. அதனால தான் நீங்களும் எதை எடுக்கணும்னா கம்யூனியன். நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற பிசாசின் கிரிகளும் அது எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். யோவான் 6:35 சொல்றாரு, நானே ஜீவாப்பம், ஐ am the bread of life அப்படின்னு சொல்றாரு. நானே ஜீவாப்பம். அப்போ ரத்தம் யாருன்னா இயேசுவின் ரத்தம். அப்போ அந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தமா இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம கம்யூனியன் எடுக்கும் போது யார் இன்வால்வ் ஆகுறது, ஆவியானவர் இன்வால்வ் ஆகுறார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. பழைய ஏற்பாடுல 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல வசனம் 3, 4, 5 இந்த 3 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாமுவேல் சவுலை கூப்பிட்டு அபிஷேகம் செய்யறார். அபிஷேகம் செய்துட்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு சவுலுக்கு. இப்போ சவுலுக்கு என்ன சொல்றாரு, நீ போற வழியில 3 பேர் இருப்பாங்க, அவங்க கொடுக்கறது நீ வாங்கிக்க சொல்லி. ஆள் என்ன கொடுக்குறாங்க, சவுல் போற வழியில ஆட்டுக்குட்டிகளை கொடுக்குறாங்க, அடுத்து அப்பம் கொடுக்குறாங்க, அடுத்து திராட்சை ரசம்.
இப்போ அப்பமும் திராட்சை ரசம் சவுல் அதை வாங்கினதுனால அந்த இடத்துல சவுல் தீர்க்க தரிசனத்தை உரைத்தாராம். அப்போ கம்யூனியன் எடுக்கும் போது உங்களால கட்டு மாத்திரம் ஒட்டிக்கிறது இல்லை தேவன், உங்களை விடுதலை மாத்திரம் செய்யறது இல்லை, உங்களால தீர்க்க தரிசனத்தை உங்களால சொல்ல முடியும், அந்த ப்ராப்பர்ட்டி அனாயிண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதனால திருவிருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பரலோகத்தை திருவிருந்து எடுக்கிறதுனால பரலோகத்தை கனெக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். இப்போ நீங்க திருவிருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, கம்யூனியன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 காரியம் நடக்கும். அது நான் மேலோட்டமாக சொல்கிறேங்க. முதல் வந்து என்ன நடக்குதுன்னா, உங்கள் லைஃப்பை புதுப்பிக்கப்படுது. உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டதுமே தேவனுடைய சித்தம் உங்களுக்குள்ளே வருது. 2வது, நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, உன்னை சுற்றி இருக்கிற பிசாசுன்னு நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இப்போ தான் நான் சொன்னேங்க, மத்தேயு 26:28 என்ன சொல்லுது? இதுவே என்னுடைய புதிய உடன்படிக்கை. அப்போ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல புதிய சாட்சி. சாட்சினா என்னங்க? கம்யூனியன். அப்போ கம்யூனியன் எடுக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிற பிசாசுங்களை உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அதனாலதான் பிசாசு எதை வெறுக்கிறான்னா சாட்சி. ஏன் நீங்க கர்த்தர் செய்த நன்மைகளை உங்களால் சொல்ல முடியலன்னா, பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கிறான், அதே சாட்சியில உங்களை மெயின்டைன் பண்றான். சாட்சினாலே அவனுக்கு பயம். அதனால அந்த கர்த்தர் இடத்துல அவர் செய்த நன்மைகளை நீங்க சாட்சி சொல்லும் போது இன்னொரு சாட்சி தேவன் உங்களுக்கு உருவாக்குவார். நீங்க சொல்லாம அப்படியே இருந்தீங்கன்னா அந்த சாட்சி அப்படியே தான் இருக்கும். தேவன் செய்தது நீங்க மறந்துடுவீங்க. இன்னொரு வெளிப்பாடு கவனிங்க. தேவன் பரலோகத்துல தசமம் கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாரு பாருங்க. உலகம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னே, இந்த பூமி படைக்கிறதுக்கு முன்னே பரலோகத்துல தேவதூதர்களை படைத்திருந்தார். அது தேவதூதர்களை ஒருத்தர் லூசிஃபர். அவன் என்ன பண்ணா, கத்தர் தான் படித்தார். அவன் உள்ள என்ன தாட்டு வந்துச்சுன்னா பெருமை. இவருக்கு மேல சிங்காசனத்தை போட்டு நான் அமருவேன் நினைச்சா ஆண்டவர் பிடிச்சி கீழே தள்ளிட்டார். அப்போ ஆண்டவர் அங்க தள்ளினார் இல்லையா? தள்ளுனதுமே அவன் கீழே விழுந்தான். விழும்போது கூட 3ல் 1 பங்கு தேவதூதர்களை அவன் கொண்டு வந்துட்டான். அப்போ அவனால் பரலோகத்துல போறதுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. எப்படி? அப்போ கீழே விழுந்தான் இல்லையா சாத்தான்? கீழே விழுந்தப்போ ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கிறார். உலகத்தை சிருஷ்டித்து ஆண்டவர் ஆதாமை படிக்கிறார். ஆதாம் தனிமையில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஏவாளை படிக்கிறார். இப்போ 2 பேரும் தோட்டத்துக்குள்ள வைக்கிறார். தோட்டத்துக்குள்ள எல்லா வச்சகத்தின் கறியை புசி, இந்த மரத்தில் இருக்கிறது மாத்திரம் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா, சாத்தான் வானத்துல இருந்து விழுந்தான் இல்லையா? அவன் தூதனா இருந்தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவன் சாட்சியின் வசனத்தினாலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவன் கரிக்கப்பட்டான். அப்போ கீழே விழுந்த சாத்தான் என்ன பண்ணா, மனுஷனை படிச்சதுமே அவனுக்கு பொறாம வந்துருச்சு. ஏன்னா மனுஷன் சிருஷ்டிக்கும் போது இவனை ஆண்டவர் படிச்சிருக்க, ஆண்டவருடைய சாயலா இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அதிகாரம், ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் மனுஷங்களை வச்சார் ஆதாமுக்குள்ள. எப்போ அவன் ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்படியாமல் போனானோ அந்த அதிகாரத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டான். அதனாலதான் பழைய ஏற்பாடுல சாத்தான் மறுபடியும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. அவனால பரலோகத்துக்கு போக முடியும், திரும்பி வர முடியும். யோபு புஸ்தகத்துல அது சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா இப்போ புதிய ஏற்பாடுல நீங்க வந்தீங்கன்னா பரலோகத்துக்குள்ள அவனால் போக முடியல. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற அதிகாரம் கல்வாரி சிலுவையில அவன் தலையை ஆண்டவர் நசுக்கி அவனுக்குள்ள எந்த ஆதாம் ஏவலுக்குள்ள எடுத்தானோ அந்த அதிகாரத்தை மறுபடியும் எடுத்து இப்ப அவர் ஏற்றுக்கொள்ளுக்குள்ள அந்த அதிகாரத்தை வச்சிட்டார். இப்ப அதிகாரம் எங்க இருக்குதுன்னா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குது. சாத்தானு எதுவுமே செய்ய முடியாது, அவன்கிட்ட அதிகாரம் கிடையாது. இப்ப அதிகாரம் வச்சுருந்தா பழைய ஏற்பாடுல ஆண்டவர் கிட்ட போன ஆதாம் ஏவலை ஏமாத்தி அந்த அதிகாரத்தை வாங்கினேன். ஆனா புதிய ஏற்பாடுல அதிகாரம் இப்ப இல்லை, அவனால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன் போக முடியலன்னா, பரலோகத்துல தசமாவை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். யார் அந்த தசமாவுன்னு? இயேசு கிறிஸ்து. எப்படிங்க இயேசு கிறிஸ்து போய் டைட்ஸ் ஆக முடியும்னாக்கா, 33 வருஷம் பூமியில் இருந்தாரு, 3 வருஷம் ஊழியம் செய்தாரு. அப்போ 3/33 நீங்க பாத்தீங்கன்னா 110னா 10ல் 1 அப்படின்னாக்கா நம்ம தசமம் எப்படி கொடுக்குறோம்? 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு கொடுக்குறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து. பரலோகத்துல 10ல் 1 யாருன்னா இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் யோவான் 3:16 சொல்லுது, தம்முடைய ஒரே பேரனாக குமாரன் நமக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய தசமபாகம். அவர் அங்க இருக்கிறதுனால தான் சாத்தானால பண்ண முடியல, ஆக்சஸ் பண்ண முடியல, அவனால் பரலோகத்துக்கு போக முடியல, நம்மளுடைய அதிகாரத்தை அவனால திருட முடியல. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க. இப்போ நான் இப்போ கத்தருக்குள்ள நித்திரை அடிக்கிறேன்னு வச்சுங்க.
இறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, செத்துட்டாங்கன்னு. அதுக்கு கர்த்தர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க நித்திரை அடைந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நித்திரை அடைந்தோடனே நான் நேராக பரலோகத்துக்கு போகிறேன்னா, பரலோகத்தில் முதல் நான் எங்கே கால் எடுத்து வைப்பேன்னா ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ளே தான் முதல் எல்லாருமே கால் எடுத்து வைப்போம். அந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா சில மரங்கள் இருக்குது. அதனால தான் ஏசாயா 65வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் ஒரு மரத்தை பார்க்குறேன் பரலோகத்தில் தோட்டம் இருக்குது, தோட்டத்துக்குள்ள ஒரு மரத்தை பார்க்குறாரு. அந்த மரத்தின் இலைகளுக்குள்ள சுகம் இருக்குது. எதுக்குங்க, பரலோகத்தில் நம்ம போனதுமே நம்ம ஏன் சுகத்தை பெறணும், பரலோகம் நம்ம ஏன் அந்த இலையை சாப்பிடணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுதல் 22வது அதிகாரம் வசனம் 1-3 பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல ஒரு நதி ஓடுது. அந்த நதி ஓடுற இடத்துல பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது. அப்போ அந்த மரத்தில் இருக்கிற கனிகளுக்குள்ள என்ன இருக்குதான், சுகம் இருக்குதான், ஆரோக்கியம் இருக்குதான். அப்போ நம்ம ஏன் அந்த ஆரோக்கியமான அந்த இலையோ அந்த பழத்தை ஏன் நம்ம சாப்பிடணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் சபையில் சில பேருக்கு ஜெபம் பண்ணும்போது தாங்க முடியாத கீழே விழுந்துடுறாங்க. எதுக்கு விழுகிறாங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க மேலே இறங்கும் போது அவங்களால முடியல, அவங்களால தாங்க முடியல, அதனால கீழே விழுந்துடுறாங்க. ஏன் விழுகிறாங்கன்னா, அவங்க ஆவி பலவீனம். இந்த ஸ்பிரிட் இஸ் பவர்லெஸ். அவங்க ஆவி பலவீனமாக இருக்கிறதுனால மேலே பரலோகத்துக்கு வருகிற அந்த பிரசன்னம் அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, அது அந்த பிரசன்னத்தில் நிற்க முடியல. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள் வார்த்தையை கேட்டு கேட்டு அவர் ஆராதிச்சுன்னு நம்ம ஆவி பலப்படுது, நம்ம ஆத்மாவும் பலப்படுது. நீங்கள் ஆவி பலவீனமாக இருக்கிறதுனால தான் யாராவது பாஸ்டர் சும்மா கை வச்சாலும் கீழே விழுகிறாங்க. ஏன்னா அவங்க ஆவி என்னவா இருக்குது, பலவீனமாக இருக்குது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்க முடியல, தாங்க முடியல. அதனால தான் நம்ம பரலோகத்தில் எக்லோசியேட்ஸில் சொல்லுது இல்லையா, எக்லோசியேட்ஸில் என்ன சொல்லுது, 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமே ஆவி எங்கே போகுது, பரலோகத்துக்கு போகுது. ஆத்மா நாய் தீர்ப்புக்கு, சரீரம் மறுபடியும் மண்ணுக்கு திரும்புது. அப்போ நம்ம ஆவி பரலோகத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ பாருங்க, பரலோகத்துக்கு போனதுமே அந்த தோட்டத்துக்குள்ள கால் எடுத்து வைப்போம். தோட்டத்துக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டு முதல்ல நம்ம என்ன சாப்பிடுவோம்னா அந்த மரத்தில் இருக்கிற கனியை, ஏசாயா சொல்றாரு மரத்தில் இருக்கிற இலை, அது ஏன் சாப்பிட்றோம்னா பரலோகம் ஃபுல்லாவே தேவனுடைய பிரசன்னத்துல நிரம்பி இருக்குது. அப்போ நம்ம ஆவி இங்க வர இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கும்போதே அந்த பிரசன்னம் நம்மளால சுமக்க முடியல, கீழே விழுந்துடுறோம். ஆனா பரலோகத்துல பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிற பரலோகம் நம்மளோட ஆவி அங்க போய் நின்றுச்சுன்னா தாங்க முடியுமா? அதனால்தான் முதல் நம்ம தோட்டத்துக்குள்ள காலிச்சுன்னா அந்த கனியை புசிப்போம். அதை புசித்ததுமே நம்ம ஆவி பலப்படும். ஆவி பலப்பட்டதுமே நம்ம நேரம் உள்ள போக ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்குள்ள 3 பகுதி இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ இந்த சரீரத்துல நோய் படம், வியாதி படாது. நம்முடைய ஆத்மால வியாதி படம், நோய் படாது. ஆனா நம்முடைய ஆவியில ரெண்டுமே நடக்குமா, வியாதியும் வருமா, நோயும் வருமா? ஏன்னா நம்ம ஆவி பலவீனப்படுது. இதனால தான் பலவீனப்படுது. உன்னுடைய சரீரம் நீங்க எப்பயுமே காத்துக்கொள்ளணும். எங்க நோய் பட்டுச்சுன்னா, டிசீஸ் வந்துச்சுன்னா சிக்னஸ் ஆகிடும் ஆத்மா. அதனால தான் நம்ம சில நேரத்தில் பலவீனமாயிடும். அடுத்து இது 2வது ஆகும்போது என்ன நடக்குன்னா, நம்மளோட ஆவி ரெண்டுமே எஃபெக்ட் ஆகுது, நோயும் வருது, வியாதியும் வருது. அதனால தான் பரலோகத்துக்குள்ள நம்ம போனதுமே நாம் என்ன செய்யறோம்னா, முதல் தோட்டத்துக்குள்ள கால் வைப்போம். அங்க தோட்டத்துக்குள்ள கால் வச்சுன்னா அங்க இருக்கிற மரத்தில் இருக்கிற இலையோ இல்லை அதோடைய கனியோ நம்ம எடுத்து புசிக்கும் போது ஒரு ஆரோக்கியம் கிடைக்குமா. நம்ம ஆவி ஒரு ஆரோக்கியமா ஆயிடுச்சுன்னா, சுகமாயிடுச்சுன்னா பரலோகத்துல அவருடைய பிரசன்னத்துல நம்மளால நிற்க முடியும், நம்மளால அந்த பிரசன்னத்தை சுமக்க முடியும். அவருடைய தேவ பிரசன்னம் அவ்வளோ வல்லமையானது. நீங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஏன் இன்னைக்கு நிறைய பேர்னால ஜபம் பண்ண முடியல? இப்போ சர்ச்சில் 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர்னுவாங்க. நீனா ஒரு தீர்மானம் பண்ணுவீங்க, நான் இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபாஸ்டிங்கு. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்பீங்க, ஆனால் 2வது நாள் என்ன பண்ண முடியல, ஃபாஸ்டிங் எடுக்க முடியல. ஏன்னா உங்கள் ஆவி என்ன இருக்குது, நோய்பட்டு இருக்குது, வியாதிப்பட்டு இருக்குது. இது குணமாயிடுச்சுனாக்கா உங்களால் 3 days இல்லை, உங்களால் 40 days கூட ஃபாஸ்டிங் எடுக்க முடியும். அந்த ஆவி குணமாகணும்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் பரலோகத்தில் போய் அந்த கனியை புசிக்கணும்னு இல்லைங்க. உயிரோடு இருக்கும் போதே நம்மளுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். நம்மளுடைய பலவீனம் நம்ம என்ன செய்யறோம்னா, அந்நிய பாஷையில பேசிட்டு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம ஆவி சுகமாகுது. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது, நோய் படாமல் இருக்கிறோம், வியாதி படாமல் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக ஜபம் பண்ண முடியுது, நம்மளால வேதத்தை வாசிக்க முடியுது, நம்மளால எந்த காரியங்களும் ஆண்டவருக்காக நம்ம செய்ய முடியுது. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து
வந்து ஏன் நிறைய பேருக்குள்ள ஜெபிக்க முடியலன்னா அவங்க ஆவினா இருக்குது, நோய்பட்டு இருக்குது, வியாதிப்பட்டு இருக்குது. அதனால ரோமர் 8:26 28 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாரும் தெரிந்த வசனம். ஆவியானவர் தம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார், வாக்கு கடாத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஏங்க நம்மளுக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்யணும்னா நம்ம ஆவி நோய்பட்டு இருக்குது, நம்ம ஆவி பலவீனப்பட்டு இருக்குது, நம்ம ஆவி நீங்க பாத்தீங்கன்னா சிக்னஸா இருக்குது. அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, நம்மளால வேதத்தை வாசிக்க முடியல, நம்மளால உபவாசம் எடுக்க முடியல. நீங்க அந்நிய பாஷை பேச 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 நம்ம ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாரு, நம்ம ஆவி பலப்பட ஆரம்பிக்குது, நம்ம ஆவி உற்சாகப்பட ஆரம்பிக்குது. அதனால தாங்க நம்ம சில நேரத்துல தரிசனம் வருது, அது பார்க்குறோம் நைட்டு, ஆனால் காத்தால எழுந்ததுமே நம்ம பார்த்தது மறந்துடுறோம். சில நேரத்தில் தேவதூதர் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் நம்ம ஜபத்தினால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. எங்க பரலோகத்துக்குள்ள நம்ம ஆவி டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஜபம் பண்ணும்போது நடக்கல. ஏன்னா ஆவி வீக்காக இருந்துச்சுன்னா உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டு இல்லையா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் வேதத்தை வாசித்து ஆவியானவருடைய உதவி கேட்டீங்கன்னா உங்க ஆவி நோயினுடைய இல்லாதபடி அது சுகமாய் உங்க ஆவியானவர் நம்மளை காத்துக்கொள்ளுவாரு. நம்மளால எது வேணாலும் செய்ய முடியும். இன்னைக்கு கர்த்தர் துதிக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றதுன்னு கிடையாது. எப்பயுமே ப்ரேயர் முடிகிற டைமில், லாஸ்ட் ப்ரேயர் சர்ச்சில் முடிகிற டைமில் தான் வருவாங்க ப்ரேயர் பண்ணிக்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஊழியக்காரன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நடுவில் தான் சில பேர் வருவாங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி லேட்டாக வராங்க? எவ்வளோ பாஸ்டர்னு வாய் திறந்து சொல்லியும் ஜனங்க கேட்காம ஏன் நடுவில் சில பேர் லேட்டாக வராங்க? அதுக்கு இன்னும் அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் மார்க் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தனுக்கு பிசாஸ் புஸ்ட் இருக்குது, அந்த ஆவி பேர் வந்து லேகியம். இப்போ அவனுக்குள்ள வந்து 6000 ஆவி இருக்குது. ஏசு கப்பலில் வந்து இருக்காரு, திடீர்னு இறங்குறாரு. இப்போ இறங்கி இப்படி வர்றாரு. இப்போ இறங்கி வந்துட்டு அந்த சாத்தான் ஓடி வந்து உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி தேவனை பணிந்து கொண்டான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்ததுமே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மூலியமா அவன் கட்டப்பட்டிருக்கிற ஆவியிலிருந்து விடுதலை ஆனான். இப்போ ஆண்டவர் அவனால துதிக்க முடிஞ்சிச்சு, அவன் தான் பிசாசு அவனை விட்டு போச்சு. நானும் இதுதாங்க சொல்ல வரேன், நீங்க ஆண்டவரை துதிக்க வரலன்னா உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான். ஆண்டவர் துதிக்க முடியலன்னா உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான், அவன் உங்களை கட்டி வைத்து இருக்கிறான். அதனால தான் உங்களால என்ன செய்ய முடியல, துதிக்க முடியல. அதனால தாங்க நீங்க துதிக்கும் போதும் உங்க ஆவி பலப்படுது, நீங்க வார்த்தை கேட்கும் போது உங்க ஆவி பலப்படுது. உங்க வீக்னஸா இருக்கிற உங்க ஆவி ஆண்டவர் ஸ்ட்ரென்த் பண்றாரு, அதுக்குள்ள வல்லமை கொடுக்குறாரு. உங்களால ஈஸியா ஆண்டவரை பார்க்க முடியும், உங்களால ஃபாஸ்டிங் எடுக்க முடியும், உங்களால வேதத்தை வாசிக்க முடியும், உங்களால ஜெபிக்க முடியும், உங்களால கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். உங்க ஆவி வீக்கா இருக்கிற வரைக்கும் எந்த காரியமும் உங்களுக்கு நடக்காது. பரலோகத்துல நீங்க கால் எடுத்து வச்சதுமே தோட்டத்துக்குள்ள இருக்கிற மரம். அப்போ பரலோகத்துல நம்ம போனதுமே, நம்மளோட ஆவி அங்க போனதுமே அந்த கனியை நம்ம சாப்பிடும் மரத்துல இருந்து அது புசித்ததுமே நம்ம ஆவி ஸ்ட்ரென்த் ஆகிடும், ஒரு வல்லமை கிடைச்சிடும். பரலோகத்துல நம்மளால நிக்கிறதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம அப்படியே அந்த தோட்டத்தை தாண்டி உள்ள போறோம் இல்லையா, பரலோகத்துக்குள்ள உள்ள போனாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, யோவான் 6:49 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய முற்பிதாக்களும் வானத்தில் இருக்கிற மன்னாவை சாப்பிட்டார்கள், தேவதூதர் சாப்பிட்ற மன்னா உணவு சாப்பிட்டாங்க. அப்போ ரெண்டாவது என்ன நடக்கும், பரலோகத்துக்குள்ள தோட்டத்தை தாண்டி நம்ம போகும்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு 2 தேவதூதர் வந்து இந்த கனியை சாப்பிட்டதுமே நம்மளுக்கு கை பிடிச்சி இன்னும் போயிட்டு 2000 வருஷமா ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு ஸ்தலத்தை கட்டினுக்கிறார் இல்லையா, உனக்கு எனக்குன்னு ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்குள்ள போனதுமே அங்க தேவதூதர் சாப்பிட்ற உணவு அந்த மண்ணா இருக்குமாங்க. நம்மளால அதை சாப்பிட முடியுமா? அப்போ பரலோகத்தில் சாப்பாடு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது, நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், நம்மளால சாப்பிட முடியும். பரலோகத்துல வேணும்னா சாப்பிடு, வேணும்னா விட்டுரு, அங்க பசி எடுக்காது. ஆனா உனக்கு வேணும்னா அது என்ன பண்ணணும், நீங்க சாப்பிடலாம். நீங்க அடுத்து என்ன நடக்க தெரியுங்களா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா பிசாசு தான் எனக்கு கோபத்தை கொண்டு வரான், பிசாசு மூலியமா தான் எனக்கு இச்சை வருது, பிசாசு தான் எனக்கு எல்லாம் இப்படி பாவத்தை தூண்டுறான், எல்லாமே நம்ம பிசாசு மேல போடுறோம். கிடையாதுங்க, பிசாசுனாலே இதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப யார் தான் இது செய்யறாங்கன்னா, இந்த உலகம் பிரகாரப்படி இருக்கிற ஜனங்களோட நம்ம சேர்ந்து இருக்கும் போது அவங்களுக்குள்ளேருந்து இந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு வருது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தின் ஆவி நமக்குள்ள வருது, அவங்களுக்குள்ள இருக்கிற லஸ்ட் இச்சை நம்மளுக்குள்ள வருது. அப்போ பிசாசுனால கிடையாது, நீங்க சுத்தி இருக்கிற இந்த ஜனங்களோடு தான். அதனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னா தனிமையா வாழ்றார் ஆண்டவர்.
இப்போ கம்யூனியன் எடுக்கும்போது முதல் என்ன நடக்கும், உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுது, கர்த்தருடைய சித்தம் உள்ள வருது. ரெண்டாவது என்ன நடக்குது கம்யூனியன் எடுக்கும்போதுனா, பிசாசு கையிலேருந்து உங்களை விடுதலை செய்யற. அது எப்படி பிசாசு கையிலனா, நீ சுற்றி இருக்கிற ஜனங்கிட்ட தான் இந்த ஆவி இருக்குது. அதுவும் உலகம் பிரகாரப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற கோபம், அவங்களுக்குள்ள இருக்கிற நாசம் மோசம் உண்டு பண்ற ஆவி, அவங்களுக்குள்ள இருக்கிற இச்சை, அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை, அவங்களுக்குள்ள இருக்கிற சில பிசாசின் கிரைகளும், அதெல்லாம் அந்த இருளுங்களும், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நம்மளை ஆக்சஸ் பண்ணுது. ஆனா கம்யூனியன் எடுக்கும்போது ரெண்டாவது என்ன நடக்குது, இந்த பிசாசு கிரையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை செய்யறாருங்க. அதனால தான் நம்ம எதை எடுக்கணும், கம்யூனியன். பாருங்க, பிரெட் எதை குறிக்குது, அப்போ அது அவருடைய வார்த்தை. திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தம், ஆனா இன்னொரு ரத்தம் என்ன சொல்லுவோம், ஆவியானவர். அப்போ பிரெட் நீங்க எடுத்தீங்கன்னா ஆவியானவர் உள்ள வந்துடுவார். ஏன்னா ஆவியானவர் உங்களை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சுவாரு. அதனால தாங்க ஆவியானவர் எப்போதும் நீங்க கேட்கணும், உதவிகளை கேட்கணும். ஆவியானவர்னால மட்டும்தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். ஆவியானவர் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாம் காரியங்களும் செய்ய முடியும். இன்னைக்கு பாருங்க, கம்யூனியன் எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, தெருவிருந்து எடுத்தோம் சுகமாவாத இருக்கிறாங்க. ஏன் சுகமாகலைன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு தெரியல. ஏதோ கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க, ஓகே இது ஒரு ட்ரெடிஷ்னலாக நினைக்கிறேன். ட்ரெடிஷ்னல் கிடையாது, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல். இது ஆவிக்குரிய ரீதியானது. இது எடுக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் 2 காரியத்தை சொல்லியிருக்கேன். ஒன்று, உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் உள்ள வருது, அவருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரெண்டாவது, ஒன்று சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலியமாக தான் உனக்கு த ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர், த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டாக்னேஷன், த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஆப்ரேட் ஆகுது. இதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை செய்கிறாருங்க. அதனால உங்க சபைகளை நீங்க கம்யூனியன் எடுக்கணும்னா ஒரு வெளிப்பாடோடு எடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க ஆவி புதுப்பிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1 சாமுவேல் அந்த சவுலுடைய கதை, அதுல நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனத்தை உரைத்தாராம் சவுல். எதை வாங்கினதுனால, அந்த அப்பமும் திராட்சை ரசம். உங்களாலையும் ப்ராப்பர்ட்டிக்கு ஆஃபீஸில் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களால தீர்க்கதரிசனத்தை சொல்ல முடியும், உங்களால கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுங்க. அதனால திருவிருந்த குறித்து நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா, இதுலேருந்து சில சத்தியங்களை உங்களுக்கு ஆவியனை கற்றுக் கொடுத்தாருனாக்கா இது வெளிப்பாடு, இது ஆவியன் உங்களோட பேசி இருக்கிற நீங்க விசுவாசிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது ரீச் ஆகட்டும். நிறைய பேர் எதுக்கு கம்யூனியன் எடுக்கிறாங்கன்னு சில பேர் தெரியாது. கம்யூனியன் ரொம்ப முக்கியம். சபைகளுக்குள்ள திருவிருந்து ஆராதனை ரொம்ப முக்கியம். நீங்க ஆராதிக்க முடியலன்னா உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான். அதனாலதான் உங்களால என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல. உங்களால ஃபாஸ்டிங் எடுக்க முடியல அப்படின்னா பிசாசுனால கட்டப்பட்டு இருக்கிறீங்க. அவங்க ஆவி பலவீனமா இருக்கு. பரலோகத்தில் ஆவியினால அந்த கனியை சாப்பிட முடியும் அந்த தோட்டத்துக்குள்ள. ஆனா இங்க உயிரோடு இருக்கிறோம்னா நம்மளோட ஆவி என்ன பண்ண முடியும்னா, அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம ஆவி புதுப்பிக்கப்படுது, நம்ம ஆவியும் ஸ்ட்ரென்த் ஆகுது, பவர் கிடைக்குது. இட்ஸ் நாட் ஏ பவர்லெஸ், இட்ஸ் அ பவர். ஒரு வல்லமை கிடைக்குது, நம்மளால எல்லாமே செய்ய முடியுதுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கே பிரயோஜனமாகட்டும், அவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெறட்டுங்க.